இன்னைக்கு காலையில பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்தும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்தும் நீங்கெல்லாம் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்திலே கத்துறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம எம்பிக்கு எல்லாமே எதிர்த்து வெளியே வந்தாங்க, எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்க மைக் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கு. எம்பி கனிமொழி அவர்களும் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதாவது பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அங்க போய் சூப்பர் சிஎம் உடைய பேச்சை கேட்டு யூ டர்ன் அடிச்சிட்டாங்கன்னு ஒரு வடிகட்டுன பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு அவரு. இது முழுக்க முழுக்க பொய். நீங்க பேசுறதுல எதுவுமே உண்மை கிடையாது. இதே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 30/8/2024 தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்ச 2 பக்க கடிதத்தை ஆதாரமா எடுத்து காமிச்சிருக்கார். அந்த கடிதத்துல மிக மிக தெளிவாக தமிழ்நாடு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்குன்னு அன்னைக்கு இதே கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. இப்ப ஆனா பார்லிமெண்ட்ல போய் பேசுறார். இதனுடைய நோக்கம் என்ன? எஸ்எஸ்ஐ திட்டத்துக்கு கீழே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2152 கோடியை நீங்க தராம எங்களை மிரட்டுற விதமா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் தருவேன்னு அன்னைக்கு காசி தமிழ்ச்சங்கத்துல சொன்னது நீங்க. இப்படி மும்மொழி கொள்கை, எஸ்எஸ்ஐ திட்டம், அப்புறம் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம்னு போட்டு குழப்பி எடுக்கிறது நீங்க. ஆனா எங்களை பார்த்து சொல்றீங்களா? இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திட்டத்தை ஏத்துக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை, இதை எல்லாத்தையும் நீக்குங்க. நாங்க தமிழ்நாடு அரசு ஒரு குழு போடுவோம். அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம். அதை நீங்க இன்சர்ட் பண்ணணும். அதை செஞ்சாதான் இதை கையெழுத்து போடுவோம்னு அன்னைக்கு ரொம்ப தெளிவா இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அத்தாட்சியே எது அப்படின்னா அன்னைக்கு கல்வி அமைச்சர் எழுதின கடிதம். அந்த கடிதத்துல கடைசி 2 பேராகிராஃப முதலமைச்சர் ரவுண்டு போட்டு காமிச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, நாங்க என்ன பண்ணணுங்கிறது நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னு அழுத்தமா கேட்கிறாரு. வாங்க இன்னைக்கு பார்லிமெண்ட் பாத்தீங்களா, சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்ல. ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரே காலையில இருந்து உரிமை குரல் தான். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ல எந்திரிச்சு தமிழ்நாடு எம்பி எல்லாம் பேசுறாங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஃபண்டை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க. நீங்கள் ஒதுக்கணும்னு எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான், அதாவது பாஜகவினுடைய கல்வி அமைச்சர் எந்திரிச்சு தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் அநாகரிகமானவர்கள், தமிழ் எம்பி சேர்த்து அநாகரிகமானவர்கள் அவர் பேசுகிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய காசை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் 2000 கோடி எங்கள் பிள்ளைகள் படிக்கணும், அதுக்கான காசை கொடுங்கன்னு கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கூல் திட்டம் இருக்குது, அந்த ஸ்கூல் திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறீங்க. நான் எதுக்கு என் காசை வாங்குறதுக்கு நீ சொல்ற திட்டத்தில் கையெழுத்து போடணும்? இது முதல் கேள்வி வருது. 1. 2வது, நீங்க ஏற்கனவே இதெல்லாம் கையெழுத்து போடுறன்னு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பார்லிமெண்ட்லேயே முன்வைக்கிறார். அதுக்கு ஆதாரமான பதிலடி தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ 2 பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை யாரு அன்னைக்கு கல்வி அமைச்சர் பிரதான் அனுப்பிச்ச அதே கடிதத்தை நீங்க மென்ஷன் பண்ணி காமிக்கிறார். இதை நம்ம ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனையினுடைய மையம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி சங்கிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு எம்பியும் முதலமைச்சர் நாங்க ஏத்துக்கல, நீங்க இந்த பேராகிராஃப் எல்லாம் நீக்கி இருக்கோம், நாங்க ஒரு புது டிராஃப்டை கொடுத்துருக்கோம், அந்த டிராஃப்டின் அடிப்படையில் தான் நாங்க இதை விஷயங்களை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதனுடைய குழப்பமா இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, 3 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. 1, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம்னா என்னென்ன, எஸ்எஸ்ஏ நிதி ஒதுக்குறதுனா என்ன, 3வது புதிய கல்விக் கொள்கைனா என்ன. இந்த 3 தெரிஞ்சா தான் இன்னைக்கு பாஜக அடிக்கக்கூடிய பல்ட்டி இருக்குல்ல, அவங்க பல்ட்டி அடிச்சுட்டு நம்ம பல்ட்டி அடிச்சுன்னு சொல்றாங்க, அவங்க அடிச்ச பல்ட்டிவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த எஸ்எஸ்ஐ திட்டம் அப்படின்றது எதுக்காகனா, இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்ற கீழே ஒரு நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கின நிதி. இந்த நிதியை நீங்க எங்களுக்கு தரணும். ஆனா இதை தராம இழுத்தடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிரட்டல் போக்குல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சிபிஎம் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டத்துல கையெழுத்து போடுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு தருவேன்றாங்க. அதாவது எஸ்எஸ்ஏ திட்டம் அப்படிங்கிறது சம்ஸ்காரா சிஷ்யா திட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சுன்னா 2018 நடைமுறைக்கு வந்துருச்சு. அதாவது இங்கிருந்து நம்ம வரியை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த வரி அவங்க திருப்பி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வரி அவங்க திருப்பி கொடுக்கும்போது நேரடியாக கல்விக்குன்னு இவங்க தர்றது கிடையாது. இந்த பாஜக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் திருட்டுத்தனமான நிறைய திட்டங்கள் உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, இதுல இருந்து நீங்கள் கையெழுத்து போடுங்க, இப்படியெல்லாம் கையெழுத்து போட்டு நம்மளோட உரிமையை வாங்குறதுக்காகவே அவங்க ஒரு பேட்டர்னை உருவாக்குறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் எஸ்எஸ்ஏ. என் காசை நீ வாங்குற, எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, காலேஜ் இருக்குது, நான் பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணிக்கிறேன், என் பிள்ளைகள் நான் படிக்க வச்சுக்கிறேன், நீ நிதியை கொடு அப்படின்னு டைரெக்டாக வாங்கணும். ஆனால் டைரெக்டாக அலாட்மெண்ட் இல்லாமல் இந்த எஸ்எஸ்ஏங்கிற பேரில் அலாட் பண்ணுறாங்க. இப்படி இவங்க அலாட் பண்ணக்கூடிய இந்த திட்டத்துக்கான நிதியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ரீகேஜி, அதாவது எல்கேஜி யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு நிதி. அதாவது அங்கே அலாட்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான சம்பளமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியாக இருக்கட்டும், இது மாதிரி பல நிதிகளை இந்த திட்டத்தினூடாக தான் அவங்க கொடுக்குறாங்க.
இந்த திட்டத்தினூடாக நீங்க இந்த நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இந்த SSA நிதியை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா, அதாவது இந்த கல்வி நிதியை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா PM ஸ்ரீ ஸ்கூல் திட்டம்னு ஒன்று இருக்கு, பிரதம மந்திரி பள்ளிக்கூட திட்டம், அதுல நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டுச்சு, ஏங்க இந்த ஸ்கீம்ல வர்ற பணத்தை நீ எனக்கு திருப்பி தர்றதுக்கு அந்த ஸ்கீமுக்கு நான் ஏன் கையெழுத்து போடணும்? இல்ல அந்த ஸ்கீம் சூப்பரான ஸ்கீம், இந்தியா முழுக்க 16,000 பள்ளிக்கூடத்தை டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடும். அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அது இது எல்லாத்தையும் மாடல் ஸ்கூலா மாத்தும். அது நல்ல திட்டம். உங்க ஊர்ல இருக்கிற நவோதயா பள்ளியா இருக்கட்டும், கேந்திர வித்யாலயா பள்ளியா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம பல அரசு பள்ளிக்கூடத்தை கூட நாங்க எடுத்து மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டை போட்டு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த PMC திட்டம் போய் அதுலயும் பாதிக்கு பாதி பணம் மாநில அரசாங்கம் தான் போடுது. சரி, இந்த PMC திட்டத்தை நாங்க அக்செப்ட் பண்ணலாம், அதனுடைய டேட்டாஸை கொடுங்க, என்னென்ன MOU சைன் பண்ணணும்னா என்னென்ன இருக்கணும்னு கொடுங்க அப்படின்னு எடுத்து படிச்சு பார்த்தா, அந்த PMC திட்டத்தில் நம்ம கையெழுத்து போடணும்னா இவங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணுமா? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், இந்தியை ஏற்றுக்கணும். ஸோ இவங்க ரூட்டு பார்த்தீங்களா, SSA நிதி தரமாட்டேன், PMCயில் கையெழுத்து போடு. PMCயில் கையெழுத்து போட்டால் நியூ எஜுகேஷன் பாலிசி நீ ஏற்றுக்க போகிறேன், நியூ எஜுகேஷன் பாலிசி நீ ஏற்றுக்கிட்டா மும்மொழி கொள்கை ஹிந்தி நீ ஏற்றுக்குவேன். ஸோ இந்த பேட்டர்னை தான் இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த பேட்டர்னை அப்போவே தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுபிடிச்சிருச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வரைவை அனுப்புகிறாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுங்க, நீங்கள் PMC திட்டத்துக்கு கீழே நீங்கள் இந்த நிதியை ஒதுக்கணும் அப்படின்னா நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த MOU நாங்கள் சைன் பண்ணலாம், ஆனால் நீங்கள் இதெல்லாம் நீக்கணும், புதிய கல்விக் கொள்கையை நீக்கணும், ஹிந்தி திணிப்பை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாடல் MOUக்கு அனுப்புகிறாங்க. இதை நாம சொல்லலை, இதே கல்வி அமைச்சர் 30/8/2024 தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதத்தில் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையாக காமிக்கிறார். இங்க பாருங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU vivid letter dated 6/7/2024 where key paragraph referring to the implementation of the NEP 2020 is entirely has been dropped அப்படிங்கிறாரு. இதை சொல்றது யாரு? மத்திய கல்வி அமைச்சரே சொல்றாரு. எப்பா நீங்க 6/7/2024 அனுப்பிச்ச MOU டிராஃப்ட்ல புதிய கல்விக் கொள்கையே இல்ல, ஹிந்தி திணிப்பே இல்லாத எல்லா பேராகிராஃபையும் நீங்க நீக்கிட்டீங்க. இது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு, எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த கடிதத்தை எழுந்து யாரு? அதே கல்வி அமைச்சர் தான் எழுதினாரு. இன்னைக்கு ஏன் பார்லிமெண்ட்ல அவர் போய் சொல்றாரு? அப்ப முழுக்க முழுக்க அவர் பார்லிமெண்ட்ல போய் சொல்லிட்டு நம்மள தமிழ்நாட்டு எம்பிக்கள் போய் சொல்றாங்க, நாங்க பேசுறாரு. இது இங்கதான் முக்கியமான விஷயம். இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு எம்பிக்களும் ரியாக்ட் பண்ணதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கிட்ட இவ்வளவு ஆதாரம் இருந்தோம், பார்லிமெண்ட்ல ஒரு பச்சை பொய்யை அவர் அழுத்து விடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதாவது கனிமொழி என்னோட சிஸ்டர் இதோ இருக்காங்க பாத்தீங்களா MP, இவங்களும் அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோ என்னை பார்த்தாங்க. என்னை பார்க்கும்போது அப்ப சரின்னாங்க. இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அவங்களுடைய சூப்பர் CM-ஓட திட்டத்தை கேட்டு அப்படியே யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொன்னோடனே அங்க இருக்க நம்மளுடைய தமிழ்நாடு எம்பிகள் எல்லாம் கொந்தளிச்சு போய் அது பொய்ன்னு ஆக்ரோஷமா சொல்றாங்க. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு எம்பிகளும் தமிழ்நாட்டு மக்களும் அநாகரிகமானவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற ஒரு தப்பான அதிகார தோரணையில ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க விடுறாரு. அதாவது தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவங்க, அதாவது தமிழ் மக்களுடைய உரிமைக்கு குரல் கொடுக்க போனாங்க பாத்தீங்களா நம்மளோட எம்பிகள், அவங்கள சொல்றாரு நீங்க நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு. தமிழக எம்பிக்களை சொன்னானா தமிழர்களை சொன்னானா? அவங்க நம்மளுக்காக தானே போய் பேசுறாங்க. கடந்த 5 வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு 8 லட்சம் கோடி வரியா கொடுக்குது. அந்த வரியில் நீ எனக்கு எவ்வளவு திருப்பி தர்ற? வெறும் 1.25 லட்சம் கோடி திருப்பி கொடுத்துட்டு 6.5 லட்சம் கோடி நீ வட இந்தியாவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க. நீ உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கு செலவு பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ எங்க பார்த்து அநாகரிகமான சொல்ற. இதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனிமொழி MP அவர்கள் எழுந்து சொல்றாங்க, நீங்க என் பேரை குறிப்பிட்டு இங்க பேசியிருக்கீங்க, அதனால இதுக்கு நான் விளக்க தர வேண்டிய நிலையில நான் இருக்கேன், எனக்கு விளக்க தரக்கு நேரம் கொடுங்கன்னு சொன்னோடனே உட்காருங்கன்றாங்க. இருந்தாலும் அவங்க அடிச்சு பேசுறாங்க, இல்ல எனக்கு நேரம் பத்தாது, நான் பேசணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா அவங்க பேசும்போது அவங்க நிலைமையை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, டீடைலா விளக்கி சொன்னீங்களா, அந்த மாதிரி விளக்கி சொல்லும் போது கரெக்டா மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்களுக்கு எதிரான உரிமை மீறலா இருக்கு. அதனால MP கனிமொழி அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தர்மேந்திர பிரதாப் அதாவது இந்த கல்வி அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கறதா இப்ப பாராளுமன்றத்துடைய வெல் ஆஃப் ஹவுஸ் சொல்ற இடத்துல போராட்டம், அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நோட்டீஸும் கொடுக்க போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் பேச்ச கேட்காம வேற ஒரு சூப்பர் CM பேச்ச கேட்டு செயல்படுறாரு. அவரெல்லாம் நாங்கெல்லாம் சூப்பர் CM பேச்ச கேட்டு நீங்க செயல்படல, நீங்க தான் நாக்பூரோட பேச்ச கேட்டு செயல்படுறீங்கன்னு தமிழ்நாடு முதல்வர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. மக்களோட எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுற அப்படின்னு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்,
சூப்பர் சிஎம்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ்நாட்டு அரசை இயக்குறாங்க அப்படின்னு எதுக்கு இந்த பச்சை பொய்யை சொல்றீங்க? உங்களை மாதிரி எங்களை நினைச்சீங்களா? நீங்க நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் காரன் என்ன சொல்றானோ அவன் எழுதி கொடுக்குற கல்விக் கொள்கை என்னமோ அதை நடைமுறைப்படுத்துறது வேலை தான் உங்க வேலை. எங்க வேலை அப்படி கிடையாது. எங்க மக்களுக்கு இந்தி வேண்டாம், எங்க மக்களுக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், நாங்க ஒரு கூட்டம் போடுறோம், நாங்க ஒரு கமிட்டியை ஃப்ரேம் பண்ணுவோம், அந்த கமிட்டி ஒரு புதிய கல்விக் கொள்கையை ரெடி பண்ணோம், அதை நீ செயல்படுத்துற மாதிரி இருந்தா செயல்படுத்து, இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டாக இருக்கு. ஆனால் நீங்கள் வெளிப்படையாக பச்சை பொய் சொல்றீங்க. இந்த கடிதத்தை இன்னைக்கு வெளியே விட்டு முதலமைச்சர் வந்து ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்காரு. இன்னொரு கேள்வி நம்மளுக்கு என்ன வருதுன்னா, இப்படி நீங்க சொல்றீங்க தமிழ் பிரதமர் மோடி அவர்கள் எங்க போனாலும் தமிழ் பேச முடியலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன், தமிழ் இந்த மொழி அந்த மொழி, அப்புறம் நிர்மலா சீதாராமன் திருக்குறளை வந்து மேற்கோளிட்டு காட்டுறீங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிங்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மோடி அவர்கள் வாய் மூடி சும்மா இருக்காரா, இல்ல அதை ஆதரிக்கிறாரா? நீ எங்க வேணாலும் போய் தமிழ் மொழி பெருசு, தமிழ் மொழி பழமையானது, தமிழ் கலாச்சாரம் பெருசுன்னு பேசுறீங்க. ஆனா உங்க அமைச்சர், கல்வி அமைச்சர் பாராளுமன்றத்திலிருந்து எங்க எம்பியை பார்த்து எங்க மக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் சொல்றது எந்த வகையில் நியாயம்? நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தனா அப்ப நாங்களாம் யாரு? நாங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வரலையா? அப்ப மக்களால் தேர்ந்தெடுத்து வந்த ஒரு பிரதிநிதியை பார்த்து ஒரு உங்களுடைய இந்தியாவிலே முன்னேற்ற எல்லா ஃபெசிலிட்டியிலும் முன்னேறி வருகிற ஒரு மாநிலம் நாங்க, எங்களை பார்த்து நீங்க நாகரிகமற்றவங்களே எந்த வகையில நாகரிகம் இல்லாம போயிட்டாங்க தமிழர்கள்? 5000 வருஷ இலக்கியம் கொண்ட ஒரே இனம் தமிழினம். எங்களுக்கு திருக்குறளிலிருந்து தொல்காப்பியத்திலிருந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அற இலக்கியம், சிலப்பதிகார மணிமேகலிருந்து மிகச்சிறந்த அற இலக்கியம் பேசின இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் பார்த்து அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொன்னதை கண்டிக்கத்தக்கது. அவரே பார்லிமெண்ட்ல நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ வித்ரா பண்ணிக்கிற இங்கிலீஷ்லாம் சொல்லாத. உன்னுடைய கட்சி தலைவர் பிரதமர் மோடி நேரடியாக மன்னிப்பு கேட்கணும். எங்க மக்களை பார்த்து நீங்க இவ்வளவு பெரிய தப்பான வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க, இதுக்கு நேரடியாக பாஜக மன்னிப்பு கேட்கணும். ஆர்எஸ்எஸ் மனநிலையே இதுதான். தமிழ் மொழி இருக்கக்கூடாது, தமிழ் இலக்கியம் இருக்கக்கூடாது, தமிழர்களே இருக்கக்கூடாது, இது முழுக்க இந்திக்காரங்களா மாத்திரணும், முழுக்க வந்து இங்க வந்து இந்தி ஆட்சி மொழியா மாத்திரணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஒரு வன்மமான குழு. இந்த வன்மமான குழுவினுடைய உண்மை முகம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல வெளியே வந்துருச்சு. இவங்க நினைச்சிருப்பாங்க ஒன்னும் ப்ரூஃப் இருக்காது, நம்ம வந்து சும்மா அடிச்சு இது உடனே பெரிய நியூஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க ப்ரூஃப் ரெடி பண்ணி நீங்க சொன்ன அடுத்த செகண்ட் இங்க மீடியாவில் போட்டு காமிச்சிட்டார் முதல்வர். உங்களுடைய முகத்திரையை டாரா கிழிச்சிட்டார் முதல்வர் அவர்கள். அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க உங்க கல்லா காசுல இருந்தெல்லாம் எங்களுக்கு நிதியை கொடுக்கல, நாங்க கொடுக்குற வரி, அந்த வரிக்காக கொடுக்குற நிதியை தான் நீங்க விடுவிக்க சொல்லி தான் நாங்க கொடுக்குறோம். ஏற்கனவே எங்களுக்கு அலாட் பண்ண நிதியை தான் நாங்க கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு நாங்க அந்த பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை ஏற்கலன்ற ஒரே காரணத்துக்காக எங்க நிதி எங்களுக்கே தெரியாம கொண்டு போய் பீகாருக்கும் மற்ற மாநிலத்துக்கும் நீங்க செலவு பண்றீங்க. அது எப்படி எங்களுக்கு ஒதுக்குற நிதியை நீங்க இது பண்ணுவீங்க? 40 எம்பிகள் இருந்தே எங்களுக்கு இந்த நிலைமைனா, இன்னும் நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி சீட்டை வந்து நீங்க குறைச்சினா இன்னும் எங்களோட நிலைமை எவ்வளவு மோசமாகும். இப்ப தெரியுதா ஏன் தமிழக முதல்வர் தலைக்கு மேல கத்தி தொங்குது? நீங்க எல்லாரும் முடிச்சுக்க வேண்டிய நேரம் அவர் ஏன் தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணாரு இப்ப நம்மளுக்கு புரியுதா? தமிழ் மொழி வளர்ச்சிக்கு 167 கோடி 10 வருஷத்துல ஒதுக்கி இருக்காங்க. ஆனா சமஸ்கிருத வளர்க்கறதுக்கு 2345 கோடி ஒதுக்கி இருக்காங்க. யார் அப்பம் வீட்டு காசு? நான் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி ஜிஎஸ்டி கட்டி வரி கட்டி இன்கம் டேக்ஸ் கட்டி உனக்கு பணத்தை கொடுப்பேன். நீ சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு நீ வந்து பாடுபட்டுக்கிட்டு இருப்ப, ஆயுர்வேதத்தை வளர்க்கறது பாடுபட்டு இருப்ப. ஆனால் நாங்கள் எல்லாரும் பணம் கொடுத்த வரி கொடுத்த மக்கள் எங்க மொழியை இழந்து நாங்கள் நிற்கணுமா? நியாயமான ஒரு கேள்வி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எங்க கோரிக்கை வந்து நாங்கள் பார்லிமெண்ட்ல பேச நீ எப்படி எங்களை வந்து அன்சிவிலைஸ்ட்னு வார்த்தை பயன்படுத்துவேன்? இதில் பெரிய அயோக்கியத்தனம் என்ன நடக்குது அப்படின்னா, நாம் இவ்வளோ வரி கொடுக்குறோம். 2018 24 வரைக்கும் நீ எடுத்துப்பாரு, 8 லட்சம் கோடி வரி கொடுத்துருக்கோம். இந்த வரி இவங்க என்ன பண்ணணும்? திருப்பி கொடுத்துடணும். தமிழ்நாட்டு அரசுக்கு நீங்க திருப்பி கொடுங்க, தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணிக்கும். நாங்கள் 100 வருஷமா அப்படிதான் இருந்துருக்கோம். 1920 நீதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய நிதியை வச்சு எங்க பள்ளிக்கூடத்தையும் ஹாஸ்பிட்டலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். மாநிலம் வளர்ந்துருச்சு. ஆனா நீங்க புதுசா இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நேரடியாக நிதியை கொடுக்கறது கிடையாது. அங்க என்ன பண்றது அப்படின்னா, கல்வித்துறைக்கு இந்தந்த திட்டங்களை நாங்கள் உருவாக்க போறோம், மருத்துவத்துறைக்கு இந்தந்த திட்டங்கள் நாங்கள் உருவாக்க போறோம், அதே மாதிரி விளையாட்டுத்துறைக்கு நாங்கள் இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வர போறோம், கலாச்சார பண்பாட்டுத்துறைக்கு இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வர போறோம், நிதி அமைச்சகத்துக்கு நாங்கள் இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வர போறோம்னு ஸ்கீமா பிரிச்சு அந்த ஸ்கீம் எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு சாதகமான ஸ்கீம். இப்ப பாத்தீங்கன்னா கல்வி திட்டமா ஆனா இந்தி உள்ள திணிப்பான், கலாச்சார பண்பாட்டு திட்டமா அதுல வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் வேத கலாச்சாரத்தையும் உள்ள திணிப்பான், ஸ்போர்ட்ஸ்னு பேசுவான் ஆனா நமக்கு ஃபண்டு தர மாட்டான், வட இந்தியாவுக்கு அதிகமாக ஃபண்டை கொடுப்பான். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொடுக்கிற வரியை திரும்பி கொடுக்காம திட்டங்களினூடா கொடுக்குறேன்னு போட்டு ஒரு புதிய திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டம் தான் சதி திட்டம். அந்த சதி திட்டம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆரிய வேத பண்பாட்டு கலாச்சாரத்தை திணிக்கிறதுக்காக, தென்னிந்திய மாநிலங்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக புறவாசல் வழியாக இந்த திட்டங்களினூடாக அவங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்துறாங்க. அந்த அஜெண்டாவை உருவாக்கி கொடுக்கறது ஆர்எஸ்எஸ்.
இன்னொன்னு நான் சொல்றேன், அதே கல்வி அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, தர்மேந்திர பிரதான் அவர் சொல்றாரு, கர்நாடகால ஒத்துக்கிட்டாங்க, இங்க கேரளால ஒத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் ஒத்துக்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பக்கத்து வீட்டுல பிரியாணி சாப்பிட்றாங்கன்றக்காக நானும் சாப்பிட முடியாது, இந்த பக்கத்து வீட்டுல பழைய சாப்பிட்றாங்கன்றக்காக நான் சாப்பிட முடியாது. எனக்கு என்ன தேவை, நான் என்ன சாப்பிட விருப்பப்படுறேன்றதான் நான் சாப்பிட முடியும். எனக்கு ஹிந்தி வேணாம்னா விட்டுட்டு போங்க, இல்ல ஒண்ணுமே வேணாங்க ஹிந்தி கத்துக்கணும் அவ்வளவுதானே. நீங்க ஏன் அப்ப இந்தியை வந்து போர்டு எக்ஸாம் வரையும் கொண்டு வரீங்க? உனக்கு தேவை இந்தியை கத்துக்கணும், இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா அது இந்தியாவில் எங்க வேணாலும் போய் பிழைக்கலாம் அப்படின்னு உன்னோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு எதுக்கு எக்ஸாம்னு கேக்குற? அது 3வது 5வது 8வது 10 11 12 இது இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எதுக்கு? இன்ஜினியரிங்க்கு, மெடிக்கலுக்கு, கல்வி, அதாவது கலை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த குழந்தைங்க படிக்கிறதா இல்ல வேற ஏதாவது பண்றதா? அதாவது அஜெண்டா எப்படி அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பை நேரடியா செய்ய மாட்டோம், நீங்க கொடுக்குற வரியை நாங்க திருப்பி கொடுக்கணும்னா நீ இந்த திட்டத்தில் கையெழுத்து போடு. சரி, திட்டத்தில் கையெழுத்து போடலாம்ப்பா. திட்டத்தில் கையெழுத்து போட்டா நீ வந்து புதிய கல்விக் கொள்கை ஏத்துட்டான்னு அர்த்தம், நீ வந்து இந்தி ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம், நீ கண்டிப்பா இந்தி படிக்க வைக்கணும். அப்புறமா சமஸ்கிருதம் படிக்க வைப்பாங்க, சமஸ்கிருதம் படிக்க வைக்கணும். 10 வருஷம் கழிச்சு நீ சமஸ்கிருதத்தை நான் டைரக்டா கொண்டு வர. அப்போ என்னுடைய நிதியை வச்சு என்னையே நீ மிரட்டி இந்த திட்டத்தை எல்லாத்தையும் நீ செயல்படுத்துற. இந்தி திணிப்புங்கிறது 100% உண்மை. இந்தி வேணும் அப்படின்னா நிறைய இடத்துல இந்தி சொல்லி தர்றாங்க, படிச்சுக்க போறோம். எங்க பள்ளிக்கூடத்துல இந்திய பாடமா வைக்காதீங்க. 3வது பாடமாக இந்தி வரக்கூடாது. இந்தி அப்படிங்கிறது வெறும் மொழி மட்டும் கிடையாது, ஒரு கலாச்சார பண்பாட்டு திணிப்பு வேலை அது. ஏன்னா அது முழுக்க சமஸ்கிருதத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. நீ ஆரிய வேத கலாச்சாரத்தை, வர்ணாசிரம தர்மத்தை, சனாதன தர்மத்தை கொண்டு வந்து எனக்குள்ள திணிக்கிறதுக்காக என் மண்ணில் 2000-3000 ஆண்டுகளாக தனித்துவமான இலக்கியங்கள் இருக்கு, தனித்துவமான மொழி இருக்கு. இதை நீ அழிக்கிறதுக்காக நீ இந்த வேலையை பார்க்குற. ராஜஸ்தானி மொழி அழிச்சிட்டீங்க, போஜ்பூரி மொழி அழிச்சிட்டீங்க, மைதிலி மொழி அழிச்சிட்டீங்க. இது மாதிரி ஒரு 18-20 மொழி இருக்கு. அந்த பேரே இந்தி பெல்ட்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த பேரே முதல்ல இந்தி பெல்ட் ஆயிடுச்சு. அது எப்படி மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், அது இல்லாம வந்து ராஜஸ்தான், இது எல்லாமே இந்தி பெல்ட் அப்படி மாறும். நான் சமீபத்தில் ஒரு டிவி டிபேட்ல ஒரு பையனை பார்த்தேன், அவன் வந்து இந்தியில பேசினான். அவன் தாய்மொழி தரான போஜ்பூரி அப்படிங்கிறான். போஜ்பூரி பீகார்லயே இல்லாத மாநிலம் ஆக்கிட்டாங்க. போஜ்பூரிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்க, மைதிலிக்கு நீ எவ்வளவு நிதி ஒதுக்குற, ஆனா சமஸ்கிருதத்துக்கு 2300 கோடி. சமஸ்கிருதம் எந்த மாநில மொழின்னு மட்டும் சொல்லுங்க. போஜ்பூரி தாய்மொழி பேசுறோம் வரி கொடுக்குறான், பீகாரி தாய்மொழி பேசுறோம் வரி கொடுக்குறான், மைதிலி தாய்மொழி பேசுறோம் வரி கொடுக்குறான். ஆனா யாருமே பேசாத, எந்த மாநிலத்துமே தாய்மொழியே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு நீங்க இத்தனை டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்க? இது முழுக்க என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை, இந்திய மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சதி செயல். இன்னைக்கு நீங்க பாராளுமன்றத்துல எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய இனத்துக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுனதுக்காகவே எங்களை நீங்க அன்சிவிலைஸ்ட்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க யார்? எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, நீ தமிழை மதிக்க மாட்டே அழிக்க நினைக்கிற, ராஜஸ்தானியை மதிக்க மாட்டே அழிக்க நினைக்கிற, நீ வந்து காஷ்மீரியை மதிக்க மாட்டே அழிக்க நினைக்கிற, மணிப்பூரியை மதிக்க மாட்டே, நீ ஒரியாவை மதிக்க மாட்டே, வெங்காளத்தை மதிக்க மாட்டே, தெலுங்கை மதிக்க மாட்டே, கேரளா எல்லாத்தையும் எந்த மொழியுமே நீங்க மதிக்க மாட்டீங்க. அப்ப நீங்க இந்தியாவில் நீங்க யாருன்னு கேட்கிறேன். யாருக்கான ஆட்சி இது? யாருக்கான நலன் இது? இது வந்து தமிழர்களுக்கு நலன் கிடையாது, பீகாரிகளுக்கு நலன் கிடையாது, காஷ்மீர்களுக்கு நலன் கிடையாது, குஜராத்திகளுக்கு நலன். அப்ப யாருடைய நலனுக்காக இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு? மேல டெல்லியில இருந்து கீழே கன்னியாகுமரி வரை இருக்க ஒரு மக்களுக்கும் நலனே கொடுக்காத ஒரு திட்டம் தான் இவங்க கொண்டு வர திட்டம்லாம். இது மட்டும் இல்ல, இந்த அவங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்க பிள்ளைகள் படிக்கிற நிதியில நீங்க கை வைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுலயே தெரியுது நீங்க மக்கள் நலன் எவ்வளவோ அக்கறையா இருக்கீங்க அப்படின்றது.